சில நாட்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டியில் இதுவரை பார்த்த சீமான் ஆட்டம் வேறு, இனிமேல் பார்க்க போகிற சீமான் ஆட்டம் வேறுன்னாரு. இது வரைக்கும் ஆடினது தாங்க முடியல. இது ஒரு படத்தில் சொல்ல, இது வடிவேல் சொல்லுவார், அந்த மாதிரி இருக்குது. ஏன் இது வரைக்கும் உடைச்சது பத்தாதுன்னு கேட்பார். அந்த மாதிரி இனிமேல் என்ன ஆட்டம் ஆட போகிறாரு தெரில. சரி பரவாயில்ல, அது அவரோட டைலாக்கு ஃபேமஸாக ஏதோ ஒரு டைலாக் உதிர்த்துட்டார். எங்கே போக போகிறீங்க? இப்போது அதிமுக கண்டிப்பாக சீமானை விரும்புகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கே கூப்பிட்டாங்க, நான் போகலன்னு ஓப்பனாக சொல்லிட்டார். இப்போ விஜயும் கூப்பிட்றாங்க. இன்னும் சொல்ல போனால் பாஜக விட கூடுதலாக எதிர்பார்க்கிற ஒரே கட்சி விஜய் கட்சி தான். ஏன்னா அந்த கட்சி உள்ளே வந்தால் ஓட்டு நமக்கு ஒரு 5% அப்படியே விழும். ஏன்னா முதல் முறையாக விஜய்க்கு ஓட்டு என்பது கணிசமாக விழுகிற வாக்கு நிச்சயமாக இருக்கும். இளைஞர்கள் ஓட்டு, இளம் பெண்கள் ஓட்டு, இன்னும் சொல்ல போனால் பல வயது முதிர்ந்தவர்கள் கூட விஜய்க்கு ஓட்டு போட காத்திருக்கிறார்கள். அந்த ஓட்டெல்லாம் அப்படியே வாங்கிடலாம் நமக்கு அதிமுக எதிர்பார்க்கிறது. இந்த நிலையில் சீமான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற ஆச்சரியமாக தான் இருக்குது. சீமான் கண்டிப்பாக கேட்பார். அப்படி ஒரு நிபந்தனை வைத்தால் அது ஆச்சரியமே இல்லை. எனக்கு டெப்டி சிஎம்